யோவான் 14வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம். இந்த கெயினை கொஞ்சம் மேலே வைத்துப்பா. யோவான் 14:17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 14:17. சத்தமா ஒருத்தர் வாசிங்க. அப்படியே ஆகாய் 2வது அதிகாரம் 5வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆகாய் 2வது அதிகாரம் 5வது வசனம், பக்கம் 1090 இருக்கும். ஆகாய் 2வது அதிகாரம் 5வது வசனம். என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். யோவான் 14:17 சொல்லியிருக்கு, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். கடந்த வாரத்தில் பார்த்தோம், தேவன் நம் நடுவில் என்ன பண்றாருங்க? அவர் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறார், அவர் நம் நடுவிலே உலாவுகிறார், நம் நடுவிலே அவர் பெரியவராய் இருக்கிறார். அதனால என்ன ஆசீர்வாதம், அவர் இல்லைன்னா என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இது நான் நேற்று நைட்டு தான் ஆண்டவர் எனக்கு என்ன, நேற்று பகல் காலையில் ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து பேசினா. வேற ஒரு பிரசங்கம் நான் ரெடி பண்ணும்போது ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஆனால் மறுபடியும் ஆண்டவர் இந்த வசனங்களை காட்டி அதோடு தொடர்ச்சியாய் பேசுறதுக்கு கர்த்தர் எனக்கு அந்தந்த வசனங்களை கூட்டி சேர்த்து கொண்டு வருவதற்கு உதவி செய்தார். இப்போ தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அதே போல் நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் இருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில், போதிக்கிற இடத்துல, அப்புறம் சிங்காசனத்தில். இயேசு கிறிஸ்துவும் எல்லா இடத்தையும் எங்கே தான் இருக்காரு? நடுவில் தான் இருக்கிறாரு. தேவனும் நடு இடத்துல வாசம் பண்ணவும், நடு இடத்துல ஸ்தாபித்து அவர் உலாவவும், அங்கேயே பெரியவராக இருக்கவும் விரும்புகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் மட்டும் சும்மாவா? கவனிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் மட்டும் சும்மாவா? அவரும் எங்க தான் இருக்கிறாரு, எங்க தான் இருக்கணும் அப்படின்னு வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எங்க இருக்கணும்? ஏன் தேவன், குமாரன், பரிசுத்த ஆவி எல்லாம் ஒருவர் தான், எல்லாம் ஒருவர் தான். இன்னைக்கு சமுதாயத்தில் கிறிஸ்தவ வட்டாரங்களில் இயேசுவை மட்டும் ஏற்றுக்கொண்டவர் இருக்காங்க, பிதாவை மட்டும் ஏற்றுக்கொண்டவங்க இருக்காங்க, அதே போல ஆவியானவரை மட்டும் ஏற்றுக்கொண்டவங்க இருக்காங்க. நாம் அப்படிப்பட்டவர் இல்லைங்க. நமக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே ஒரே ஆளுத்துவம் கொண்ட தேவனை நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? வணங்கி கொண்டு இருக்கிறோம். அவரும் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானவர். ஆமென், ஆமென். வசனம் சொல்லுகிறது, நீங்க பரிசுத்த ஆவியானவரை மட்டும் என்ன பண்ணிராதீங்க. ஏசப்பா அப்படிதான் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரை மட்டும் நீ என்ன பண்ணிராத, துக்கப்படுத்திராத. வேற என்ன வேணா செய்ய மன்னிச்சிருவாங்க. வேற என்ன பாவத்தினாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? மன்னித்து மறுபடியும் புதுப்பித்து நம்மளை என்ன பண்றாரு? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிற காரியம் உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அது மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை ரொம்ப ஹைலைட் பண்ணி வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரை வேதம் ரொம்ப ஹைலைட் பண்ணது, ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா இன்னைக்கு நம்ம அபிஷேகத்தில் நிரப்பப்படும் பொழுது, ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அநேகர் அதை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய இருதயத்துக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவத்தில் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நமக்கு தெரியும். இதை பக்கத்தில் இருக்கிறவங்களோ முன்னால நிற்கிறவங்களோ பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய சர்ச்சில் அந்த டைம் இருக்கும் பொழுது அதற்கான ஒரு பிரசங்க நேரம், ஆராதனை நேரம், ஜெப நேரம், காணிக்க நேரம், அதே போல அபிஷேக நேரம் ஒன்று இருக்கு. இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் சொன்னார்ல, கோரேச அபிஷேகம் பண்ணுன, கோரேச என் ஆவியினால நிரப்புன, அவன் என் ஊழியத்தை செய்வான். இன்னைக்கு ஆவியில நிரப்பப்படணும். ஆவியானவர் முக்கியமான ஒருவராய் இருந்து நம்முடைய வாழ்க்கையில அவர் இருக்கணும். ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வேணுங்க. ஆவியில நிரப்பப்படுகிற அனுபவம் வேணும், அனுதினமும் வேணும். ஆவியானவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன், ரொம்ப முக்கியமான ஒருவர். ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன் சொல்லுவோமா? இனிமேல் சபையில் அபிஷேக நேரத்திலேயோ ஆராதனையில நல்ல ஆவியில நிரப்பப்படுகிற நேரத்தில் நம்ம யாரும் சும்மா இருக்க கூடாதுங்க.
நம்ம யாரும் சும்மா இருக்கக்கூடாது. நம்மளை சும்மா தட்டி மட்டும்தான் விடுவாங்க. நாம எழும்பணும். அதனால கையை தட்டி கதறி குதிச்சு இல்லை, அமைதலா இருந்தாலுமே ஆவியில நிரப்பப்படுகிறதை நாம ஃபீல் பண்ணணும். நமக்குள்ள ஆவியானவர் நிரப்பப்படுகிற அனுபவத்தை நம்ம எழுப்பணும், கொண்டு வரணும். நம்ம தான் கொண்டு வரணும். இப்ப நான் கையை தட்டி நான் ஆவியானவரே எனக்குள்ள வாங்கன்னு நான் கூப்பிட்டாதான் எனக்குள்ள ஆவியானவர் வந்து கிரியைகளை என்ன பண்ணுவாரு? நடப்பிப்பார். ஆவியானவர் எனக்குள்ள வரும் பொழுது அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு எனக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். அப்போ எனக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்கார்ல, எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார்ல. நீங்க எவ்வளவுதான் விண்ணப்பம் பண்ணினாலும் உங்களுக்காக பரிந்து பேசும் பொழுது தேவனானவர் அந்த காரியத்தை உங்களுக்கு சடனா செய்து முடிப்பார். அப்ப பரிந்து பேசுகிறவர் ஆவியானவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில வந்து இருக்கணும், தங்கணும். நமக்காக அவர் விண்ணப்பம் பண்ணணும், பரிந்து பேசணும். நாம இடம் கொடுக்கணும். எல்லாத்துலயும் முக்கியம் நாம இடம் கொடுக்கணும். நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா அவர் நமக்காக நமக்குள்ளே வந்து அவர் கிரியைகளை செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்துல நல்லா கவனிங்க, இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடணும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு மாற்றம் எப்படியாவது வந்துடணும். ஒண்ணு நீங்க வேதத்துல நல்லா தேறினவங்களா மாறிடணும், இல்ல நல்லா செபிக்கிறவங்களா மாறிடணும், இல்ல நல்ல ஊழியம் செய்கிறவங்களா மாறிடணும், இல்ல எல்லா இடத்துலயும் போய் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி விடுவிக்கிறவர்களாய் மாறிடணும். ஏதாவது ஒரு மாற்றம் கடந்த ஆண்டுல இருக்கிறத காட்டிலும் இந்த வருஷம் நமக்குள்ள வந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் கொடுத்துட்டார். கோரேஸ் மூலமா அந்த அபிஷேகத்தின் மூலமா கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். அவர் சொல்லிட்டார், நான் அபிஷேகம் பண்ணி அவனை அனுப்புனேன், அவன் ஊழியத்தை செய்வான். ஊழியங்கிறது எதுங்க? ஊழியங்கிறது எது? நான் செய்யறதா? எனக்கு தோன்றதை செய்யறதா? இல்ல, அவருக்காக அவர் சொன்னதை செய்கிறது. அவருடைய பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்றது. ஆமென். அவருடைய பிளானை நான் செய்யணும், அதை அறிந்து செய்யணும். இதுதான் ஊழியம். அதை செய்யணும். கர்த்தர் அதற்காகவே என்னையும் உங்களையும் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்காகவே நம்மளை அபிஷேகம் பண்ணி என்ன பண்ணியிருக்காருங்க? கர்த்தர் அவருடைய சமூகத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஒரு மாற்றம் வரணும். ஆமீன் சொல்லுவோமா? எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும். எதிர்பார்க்கிறீங்களா? வேணும்னு விரும்புகிறீங்களா? எஸ், விரும்பும் பொழுதே கர்த்தர் அதை கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். அநேகருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்த ஆண்டவர், அநேகருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றின ஆண்டவர். அவர் சும்மா கிடையாதுங்க. அண்ணால் போய் ஆண்டவரேன்னு முழங்கால போட்டு முடக்கின உடனே கர்த்தர் இறங்கினாரா இல்லையா? மனம் இறங்கினாரா இல்லையா? அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் கேட்கறத கொடுப்பார். அந்த வாஞ்சையை நிறைவேற்றுவார். நமக்கு அந்த வாஞ்சை, நமக்கு அந்த ஏக்கம், அந்த விருப்பம். ஏசாயால தானே சொல்லுது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் ஆறுகளையும். அவ்வளவுதானா அந்த வசனம்? அவ்வளவுதானா? இல்லையே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல், நம்ம மேல மட்டும் இல்லைங்க, என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம் எனக்குள்ள மட்டுமல்ல, என் சந்ததிக்குள்ளும் அந்த ஆவியை என்ன பண்ணுங்க? வளர செய்யும். ஆசீர்வாதம் போதும். அப்போ தேவ ஆவியானவரை வாஞ்சிக்கும் பொழுது எனக்குள்ள வரணும், நான் அந்த ஆவியில நிரம்பணும், நான் ஆவியில நிரம்பி பலப்படணும், கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கணும்னு என்னுடைய வாஞ்சையின் அடிப்படையில் நான் செயல்படும் பொழுது அந்த தேவன் என்ன பண்றாருன்னா, நீ மட்டும் பத்தாதுப்பா, நீ மட்டும் செஞ்சா போதாதுப்பா, உன் சந்ததி மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி என் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததி 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 தலைமுறை தலைமுறைக்கும் அவர் ஆவியை ஊற்றுகிறார். வெட்கப்படுத்த மாட்டாருங்க, வெட்கப்படுத்த மாட்டாரு. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே,
ஓ தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. இந்த ஆவியானவரை அனுப்புகிறது ஒரு டீச்சிங் மாதிரியே அப்படி நம்ம கொஞ்சம் காரியங்களை கற்றுக்கொள்வோம், சரிங்களா? இந்த ஆவியானவரை அனுப்புகிறது அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கு. யார் இந்த ஆவியானவரை அனுப்புறான்னு வசனம் சொல்லுது. யோவான் 14:26 வசனம் வாசிங்கள. யோவான் 14:26. பிதா அனுப்ப போகிற 15:26 அப்படியே வாசிங்க. கவனிங்க, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற 14:26 15:26 சொல்லுகிறது, பிதாவினிடத்திலிருந்து ஆவியானவர் என்ன பண்றாரு? ஆமா, பிதாவானவர் அந்த ஆவியானவரை நமக்குள்ள என்ன பண்றாருங்க? அனுப்புகிறார். இப்ப ஆவியானவர் எங்கிருந்து கடந்து வருகிறார்? அவர் பிதாவினிடத்தில் இருந்து நம்ம இடத்துக்கு என்ன பண்றாரு? கடந்து வருகிறார். ஏன் கடந்து வர்றார்னா, இவரும் வாக்கு பண்ணப்பட்டவர். ஆமென். இயேசு கிறிஸ்து எப்படி வாக்கு பண்ணப்பட்டவராய் பூமிக்கு வந்தாரோ அது போல பிதாவானவரால் யாரு? ஆவியானவரும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அவரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஆவியானவர் வாக்கு பண்ணப்பட்டவர். நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, ஆவியானவரும் வாக்கு பண்ணப்பட்டவரே. இயேசு வாக்கு பண்ணப்பட்டவராய் கடந்து வந்தது போல ஆவியானவரும் வாக்கு பண்ணப்பட்டவர். வாக்கு பண்ணப்பட்டவர் வரணும். வாக்கு பண்ணப்பட்டவர் என் வாழ்க்கைக்குள்ள வரணும். நான் வாஞ்சையோடு தாகத்தோடு எதிர்பார்க்கணும். அவரை கூப்பிடணும், கூப்பிடணும், கூப்பிடணும். நல்லா கவனிங்க, ஆவியில நிரம்பும் போது நாமளா அதை நம்ம அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கிறோமா, இல்லை ஆவியானவர் அந்த இடத்த ஃபில் பண்றாரா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஆமென். எத்தனை பேருக்கு அது தெரியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். நானா கையை தட்டி அந்நிய பாஷை பேசி இது பண்ணிக்கிட்டேனா, இல்லை ஆவியானவர் அந்த டைம்ல வந்து எனக்குள்ள நிரப்பும் பொழுது எனக்குள்ள அந்த மாற்றம் வர்றதை என்னால் என்ன பண்ண முடியும்? ஃபீல் பண்ண முடியும். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆவியானவரே வாங்க 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 வாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்படியே பேச பேச ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கண்களை மூடி அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆண்டவர் சமூகத்தில் அந்நிய பாஷைகளை பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. நீங்கள் அப்படியே அந்நிய பாஷை பேசி 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 கூப்பிட கூப்பிட ஒரு சின்ன டைமில் அவர் வந்துடுறாரு. மண்டைக்குள்ள இருக்கிற ஃபுல்லா என்ன பண்ணுவோம்னா அந்த டைம்ல மறந்துருது. ஓடிக்கிட்டு இருக்கிற சிந்தை மறந்துருது, பிரச்சனைகள் மறந்துருது, காரியங்கள் மறந்துருது. அவர் வந்து நிரப்பிட்டு போகும்போது ஒரு பெரிய ஒரு சமாதானத்தையும் ஒரு அளவில்லாத ஒரு சமாதானத்தையும் என்னால் அந்த இடத்துல என்ன பண்ண முடியுங்க? ஃபீல் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். அப்போ அனுப்பப்படுகிற ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் என் வாழ்க்கைக்குள்ள எனக்குள்ள அவர் கிரியை செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? எத்தனை பேருக்குள்ள வேணும்னு ஆசைப்படுறீங்க? நமக்குள்ள இருக்கிறார், இருக்கிறார். நமக்குள்ள ஆவியானவர் என்ன பண்ணிட்டு தான் இருக்காரு? தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி அவருடைய ஆவியானவரை எனக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளாதவங்க, இதுவரைக்கும் என் வாழ்க்கைக்குள்ள ஆவியானவருடைய அனுபவங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த நாளில இருந்து நீங்க கேட்கும் பொழுது, இந்த நாளிலிருந்து அவரை பெற நீங்கள் வாஞ்சிக்கும் பொழுது அவரால் உண்டாகிற சமாதானத்தையும் அவரால் உண்டாகிற உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைகளையும் நீங்க உங்க கண்ணார பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். அதனால தான் அனுப்புறாருங்க, அதனால தான் அனுப்புறார். நான் பலவீனமானவன், நான் படைச்ச மனுஷன் அவன் பலவீனமானவன். ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்றாரு, அவனை பலப்படுத்துறதுக்கு நான் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கேன்ப்பா. அதுதான் ஆவியானவரையே நான் அனுப்புறேன். உங்க பலத்தினால் அது முடியாது, உங்க பலத்தினால் அது முடியாது. உங்க பலம் குறுகி போனதுன்னு ஆண்டவருக்கு என்ன பண்ணுது? தெரியுது, தெரியும், தெரியும். அதனாலதான் அந்த ஆவியானவர் நமக்காக அவர் வாக்கு பண்ணார். என்னால சுயமா பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதுன்னு அவருக்கு தெரியும். என்னால சுயமா எழுந்து நிற்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அனுப்புனார்.
ஆதாம் செய்த பாவம், அந்த பாவத்தின் வித்து எனக்குள்ள, அந்த பாவத்தின் வித்து எனக்குள்ள இருக்கிறதுனால நான் பாவி, என்னால சுயமா வெளியே வர முடியாது. அந்த பாவத்திலிருந்து, பாவ பிடியிலிருந்து என்னால வெளியே வர முடியாது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். நீ போங்க, என்ன பண்ணுங்க, அந்த பாவத்திலிருந்து. ஆமா, இதான் வாக்குத்தத்தம். தம்முடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறார். கழுவப்பட்டு, சுத்திகரிக்கப்பட்டு, முத்தரிக்கப்பட்டு வாழும்போதும் சில நேரம் பலவீனங்கள், அதை பூர்த்தி செய்யறதுக்கு பரிசுத்த ஆவியானவர். அங்க நம்மளை பலப்படுத்துகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர். அங்க நம்மளை பலப்படுத்தி நம்மளை நிலைநிறுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பப்படுகிற அனுபவங்கள், நம்மளோடு கூட சேர்ந்து இருக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். பிதா அவரை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. பிதா அவரை அனுப்பி இருக்கிறார் எனக்காக, உங்களுக்காக. அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை பெற்றுக்கொள்ளணும். அவர் நம்மோடு சேர்ந்து வாழுகிறத நம்ம ஃபீல் பண்ணணும், உணரணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வாக்கு பண்ணப்பட்ட ஆவியானவர் வேதாகமத்தில் எங்கிருந்து இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு சில காரியத்தை நம்ம அப்படியே பார்க்க போறோம். வாக்கு பண்ணப்பட்ட ஆவியானவர் பைபிளில் எங்கிருந்து வரார், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அறிந்து வைத்துக்கொள்ள நமக்கு கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஏற்றதாக இருக்கும். ஏன் இதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், கற்றுக்கொள்வது நம்மளுடைய கெப்பாசிட்டியை கொஞ்சம் வளர்த்தி கொடுக்கும். இன்னும் அநேகருக்கு நம்ம என்ன பண்ணணும், கற்றும் கொடுக்கப்படணும். சரி சொல்லுங்க, பைபிளில் ஆவியானவர் எங்கிருந்து இருக்கிறார்? ஆவியானவரை குறித்து எங்கிருந்து சொல்லப்பட்டிருக்கு? ஆமா, வாசிக்கலாம். ஜெனிசிஸ், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே அந்த இடத்துல என்ன இருக்காமா, ஆவியானவர் இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. என்ன வார்த்தை? இல்ல, 1வது வசனம். கவனிங்க கவனிங்க, இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆதியிலே, ஆமா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த இடத்துல ஆதியிலே தேவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணிருக்கு, சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ நம்ம எபிரேய மொழிக்கு போகும் பொழுது தேவனுக்கு பல நாமங்களை என்ன பண்றாங்க சொல்லி, கவனிங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. தேவனுக்கு எபிரேய மொழியில பல வார்த்தைகளை சொல்லி என்ன பண்றாங்க. ஒன்று யெகோவா, யாவேன்னு சொல்றோம் இல்லையா? தெரியுமா? நம்ம தெரியுமான்னு நான் கேட்கக்கூடாது, தெரிஞ்சிருக்கணும். எல்லாரும் கற்றுக்கிறோம். இத்தனை வருஷமா சபையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அங்கத்தினரா இருக்கணும், வேதத்தை எடுத்திருக்கணும், வாசிச்சிருக்கணும், மீனிங்கை கண்டுபிடிச்சிருக்கணும். அல்லேலூயா. அப்போ யாவேன்னு சொல்றோம் இல்லையா? யாவே சொல்ற, படிச்சிருக்கோமா இல்லையா? யாவே. வேற என்ன நாமங்கள் இருக்கு ஆண்டவருக்கு? எல், யெகோவா தான் யாவே. எல் இல்லையா? எல் அப்படின்னு சொல்றோம். எல் ஷடாய், எல் ரோயி அப்படி எல்லாம் சொல்றோமா? அடுத்து அதோனாய் அப்படிங்கிறோமா? அதோனாய்னா என்னது? அதோனாய், அதோனாய் பாட்டிலே இருக்கு. அதோனாய் எங்கள் என் தேவன், சொல்லுங்க, உன்னதர், என் தேவன். அப்போ அடிக்கடி நம்ம உரிமை பாராட்டுறோம்ல, என் தேவன், என் தேவன், என் தேவன், என் தேவன். அதோனாய்னா என் தேவன் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் உன்னதர். சரிங்களா? கவனிங்க. அப்போ ஒவ்வொரு பெயருக்குமே ஆண்டவருக்கு என்ன இருக்குன்னா அந்த ஒரு விளக்கம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல் அப்படிங்கிறனா தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். எல் ஷடாய், எல் ரோயி அப்படிலாம் சொல்றோம் பார்த்தீங்களா? எல்னா தேவன், அதுக்கப்புறம் நம்ம சொல்றது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். வல்லமை உள்ளவர், எல்னா வல்லமை உள்ளவர். சரிங்களா? எல் ஷடாய்னா சர்வ வல்லமை உள்ளவர். ஆமேன். இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்போ இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்து இந்த 1வது வசனத்துல இந்த தேவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு யாவேன்னு வரல, எல்ரோயி எதுவுமே அந்த இடத்துல எல்ரோயின்னு வரல, எழுதப்படல. எதுல? மூல பாஷையில, எபிரேய மொழியில. சரிங்களா? அதோ நாயின்னு வரல. இன்னும் வேற என்ன வரல, என்ன அப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஏலோஹிம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஏலோஹிம் அப்படின்னாலும் என்னதான், தேவன். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஏலோஹிம். அப்போ நிறைய நாமங்களை நம்ம என்ன பண்ணிக்கணும், கற்றுக்கொண்டு இருக்கணும். நிறைய ஆண்டவருடைய நாமங்கள் எல்லாத்தையும் நம்ம கற்று வச்சிருக்கணும். ஏலோஹிம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, பிதா,
குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நல்லா கவனிங்க, ஏலோகிம் அப்படிங்கிறது ஒரு ப்ளூரல், அதாவது பன்மையாக சொல்லப்படுவதற்குண்டான வார்த்தை. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, கல், கற்கள், பந்துகள், அந்த ஒருமை பன்மை, ஒன்று பழசு, இந்த பழசுங்கிற பலது நிறையா. அப்போ ஒரு பொருளுக்கு நம்ம சிங்குலர்னு சொல்றோம். இதே 10 தண்ணி பாட்டில் இருந்துச்சுன்னா என்ன பண்றோம், அது ப்ளூரல்ல வாட்டர் பாட்டில்ஸ், எஸ்ன்னு சேர்த்து நம்ம ஆங்கிலத்தில் சொல்றோம் பாட்டில்கள் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி ஏலோகிம் அப்படிங்கிறது ஒரு பன்மையை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. சொல்லுங்க. அப்போ ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலேயே யார் இருக்கிறா? இங்க தேவன் தமிழ்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் அப்படின்னு அதுல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா மூல பாஷைக்குள்ள நாம போய் பார்க்கும் பொழுது அங்கே ஏலோகிம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு அங்கே பிதா இருக்கிறார், அங்கே குமாரன் இருக்கிறார், அங்கே பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே தேவனாய் இந்த வானத்தையும் பூமியையும் அவர்கள் சிருஷ்டிக்கிறார்கள். அல்லேலூயா. இனிமேல் நம்ம போய் விளக்குற இடத்துல சொல்ற இடங்கள் எப்படி சொல்லணும், ஆதியிலே படைக்கும் பொழுது, சிருஷ்டிக்கும் பொழுது பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் அடுத்த வசனங்கள்ல ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்ல. அப்போ அவர் அந்த இடத்துல இருந்து பிதாவின் விருப்பங்களை, பிதாவின் திட்டங்களை அவர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். அப்புறம் பூமியானது ஒழுங்கின்மையா இருக்கு, பூமியானது எம்டியா இருக்கு, வெறுமையா இருக்கு. அதையெல்லாம் அடுத்த ஒர்க் அவர் என்ன பண்றாரு, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். பிதா படைத்ததுக்கு அப்புறம் ஆவியானவர் உள்ளே வரவில்லைங்க, பிதாவுடன் இருந்து அவைகளை என்ன பண்றார், படைக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அதை தான் நான் சொல்ல வரேன். நம்ம எப்படி பிதாவுக்கும் குமாரனும் இயேசு கிறிஸ்துவும் கனம் பண்ணுகிறோமோ, பிதாவையும் குமாரனையும் கனம் பண்ணி முக்கியத்துவப்படுத்துகிறோமோ, அது போல ஆவியானவரையும் நம்ம என்ன பண்ணித்தாகணும், கனம் பண்ணணும். அதுக்கு டைம் கொடுக்கணும். ஆவியில நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற அந்த நேரத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெப வேலையிலும் நாம் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதையும் நம்ம இனிமேல் என்ன பண்ணிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அனுபவிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சிருஷ்டிப்பின் திட்டத்திலும் அவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். யோபு சொல்லுகிறார், யோபு 33:4 எடுத்து வாசிங்களே. யோபு 33:4 வசனம். பக்கம் 661 பக்கத்துல சொல்லியிருக்கு. தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்றாரு, மனுஷனை யாரு சிருஷ்டித்தா, அவரும் சிருஷ்டிப்புல ஆவியானவரும், ஆவியானவருடைய செயல்பாடுகள், ஆவியானவருடைய ஆழத்துவம் எல்லா இடத்துலயும் இருந்துச்சு, அப்போதிருந்தே இருந்தது. இதை ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும், அதை மைண்டில் வச்சுக்கணும். அப்போ தான் பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிந்திருக்கும் பொழுது தான் அவரோடு கூட சேர்ந்து வாழுவதற்கு, பயணிப்பதற்கு நம்மளுக்கு என்னவா இருக்குங்க, ஒரு வழி நம்மளுக்கு திறக்கப்படும். சரியா? அப்போ யோபு இப்படி தான் சொல்கிறார், தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்ணுறாருங்க, என்னை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி ஆவியானவருக்கு அந்த இடத்துல இன்னொரு ஹைலைட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். சரி, ஃபர்ஸ்ட் தேவன் செயல்படுத்த நினைத்த காரியங்கள் சிருஷ்டிப்பு, அதுல ஆவியானவர் காணப்பட்டார். கவனிக்கணும், தேவன் செயல்படுத்த நினைக்கிற அவருடைய திட்டங்கள், நான் சொல்றது புரியுதா? தேவன் செயல்படுத்த நினைத்த அவருடைய திட்டங்கள்ல ஆவியானவர் இருக்கிறார், சிருஷ்டிப்பு. அடுத்தது தேவன் மனிதர்கள் மூலமாக பூமியில ஜனங்கள் மத்தியில செயல்படுத்த நினைக்கிற திட்டங்களிலும் ஆவியானவர் ஆகாஷ் சத்தமா சொல்லு, ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். ஓகேவா? அதற்கு உதாரணமாக நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் 37வது வசனத்தை எடுத்து வாசிப்போமே. ஆதியாகமம் 41:37 பக்கத்தை சொல்லி வாசிங்க.
மறுபடியும் வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை 39வது வசனம், தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரி. நல்லா கவனிங்க. நீ என் அரண்மனைக்கு ஒரு யார் சொல்றா? பார்வோன் ராஜா. அந்த நேரத்தில் வல்லரசு தேசம் எகிப்து. எகிப்து தேசத்தினுடைய தலைமை ராஜா, அவர் தான் மெயினான ஆளு. அவர் சொல்றாரு என்னதாமா, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். மற்ற எல்லாத்திலையும் நீ தான் என்ன பண்ற? அவங்கள்ட்ட அதிகாரத்தை செலுத்த. இது யாருக்கு சொன்ன வார்த்தை? யாரு? பார்வோன் மன்ன யோசேப்பை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய அரண்மனையில அதிகாரியா இருப்பா. இந்த வார்த்தைக்கு முன்னால, இந்த வார்த்தை ராஜா சொல்றதுக்கு முன்னால யோசேப்பு எங்க கிடந்தான்? யோசேப்பு எங்க இருந்தா? அடிமையா, சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு, இல்லையா, குற்றம் சுமத்தப்பட்டவனாய், குற்றவாளியாய், அது வரைக்கும் அவன் எங்க தான் கிடக்குறான்? சிறைச்சாலையில அடிமையா. அவனால சுயமா எதையும் செய்ய முடியாதபடிக்கு. செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? யாருக்காவது அடிமையா இருந்தா அவங்களுடைய சுயமான ஆசைகளை, சுயமான விருப்பங்களை நிறைவேற்ற முடியுமா? முடியாது. அது வரைக்கும் அங்கதான் இருக்கான். ஒரு டைம் வருது, இந்த ராஜா அவனுக்குள்ள ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு வேலையை அங்க உருவாக்குறார். நான் முதலே சொல்லிட்டேன், தேவன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம், தேவன் தான் செயல்படுத்த நினைத்த திட்டத்தில் ஆவியானவர் இருக்கார். ரெண்டாவது, தேவன் மனுஷர்கள் மூலமாக செயல்படுத்த நினைக்கிற திட்டங்கள்ல ஆவியானவர் இருக்கார். அப்போ தேவன் மனுஷர்கள் மத்தியில, நம்ம மத்தியில பல திட்டங்களை செயல்படுத்த நினைக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு பலன் கொடுத்து நமக்குள் இருந்து அந்த திட்டங்களை என்ன பண்ணுவார்? எக்ஸிக்யூட் பண்ணுவார், நடத்துவார். அப்போ இந்த இடத்துல யோசேப்பை கர்த்தர் முன்குறித்து வாக்கு பண்ணி அவனுக்கு நிறைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு பிளான் அங்கே போய்கிட்டு இருக்கு. ஆண்டவருடைய திட்டம் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? செயல்படுத்த ஆரம்பிச்சு அவன் வாழ்க்கையில் அது நடந்துட்டு இருக்கு. முதல்ல குழியில் தள்ளப்படுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான், கடைசியில் ஜெயிலுக்குள்ளே வந்து உக்காண்டான். ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கடைசியாக வாசித்தது போல யோசேப்பை பெரியவனாக மாற்றணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிளான், தான் சொன்ன வார்த்தை யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடக்கணும். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில அது நிறைவேறணும், தேவனுடைய திட்டம். அப்போ அதுக்காக ஒரு பிளான் ஆண்டவர் போட்டு அங்கே நிறைய காரியங்களை நடத்துறாரு. அந்த ராஜாக்குள்ள ஒரு சொப்பனத்தை கொண்டு வர, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஐ மீன், இந்த சொப்பனத்தை கொண்டு வராரு. அந்த சொப்பனத்துக்கு விளக்க சொல்றதுக்கு ஒருத்தனும் இல்லை. அதுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு சப் ஸ்டோரியா உள்ள ஒரு குட்டி கதை அதுக்குள்ள ஒன்று வச்சிருக்கிறாரு. எங்க, எனக்கு ஒருத்தன் ஒரு தடவை சொன்னா பார்வோன் மன்னரே, அங்க ஒருத்தன் வந்து வச்சு அவனை ஏற்கனவே ஆண்டவர் யாரு? யோசேப்பை சந்திக்க வச்சு அங்க ஒரு சின்ன ஸ்டோரியை வச்சு அதுக்கப்புறம் அது மூலமா இங்க கொண்டு வந்து அவன் மூலமா யோசேப்பை பார்வோனுக்கு காட்டி கொடுத்து, அப்போ பார்வோனுக்கு யோசேப்பு வந்து சொப்பனத்தை இதெல்லாம் பாருங்களேன். யோசேப்பை பெரியவனா மாற்றணும், யோசேப்பை தலைவனா மாற்றணும், யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது கர்த்தருடைய பிளான்ல எவ்வளவு கதைகளை வைத்து, எவ்வளவு காரியங்களை வைத்து ஆண்டவர் நடத்தி கொண்டு வராரு. கடைசியில் அந்த ராஜா என்ன பண்றான் சொல்றான். 37வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்களேன். 38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை, நல்லா கவனிங்க, தேவ ஆவியை பெற்ற, கவனிக்கணும், தேவ ஆவியை சொல்லுங்க, தேவ ஆவியை பெற்ற பரிசுத்த ஆவியானவர் யோசேப்புடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார், இருந்தார், செயல்படுத்தினார். அவர் அங்க ஆண்டவர் பிளானை வச்சுட்டாரு.
பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து என்ன பண்றார்? கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறார், கிரியைகளை நடத்தி கொண்டு இருக்கிறார். தேவனுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்னைக்கு நம்ம மேல நிறைய பிளான் ஆண்டவருக்கு இருக்கு, நம்ம மூலமா நிறைய பிளான் ஆண்டவருக்கு இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கணும், நம்ம நடுவில் இருக்கணும், நமக்குள்ள வாசம் பண்ணணும். அப்போ அந்த பிளான்ஸ் எல்லாம் என்னவாகுங்க? நிறைவேறும், நடக்கும். எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அது வரைக்கும் அவன் அடிமை தான், அது வரைக்கும் அவன் கைதி தான், அது வரைக்கும் அவன் ஆகாதவன் தான், தள்ளப்பட்டவன் தான். ஆனா ஒரு டைம் வந்துச்சு, ஆவியானவர் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண 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 ஆவியானவருடைய அனுபவங்கள் அவன் வாழ்க்கையில் அவன் செய்ய 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 நிரப்பப்பட 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 நாட்கள் வெகு விரைவில் அவனுக்கு முன்னால வந்துச்சு. வந்தான், பார்வோனுக்கு ஒரு சொப்பனை வந்துச்சு. கர்த்தர் அந்த எல்லா காரியத்தையும் ஏற்ற நேரத்தில் நடத்தி கொண்டு வந்து அவனை எப்படி அதிகாரியாக, சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் உட்காருவேன், எப்படி அவருடைய ராஜாவுடைய சேரில் மட்டும்தான் நான் உட்காருவேன், மற்ற செயல்படுத்துறது எல்லாமே நீ தான். உன் வார்த்தைக்கு என் ஜனங்க கட்டுப்படுவாங்க, உன் வார்த்தைக்கு. ஆமாம், இங்கே வீட்டுக்காரே கட்டுப்பட மாட்டேங்காரு, வீட்டில் இருக்கிறவங்களே என்ன பண்ண மாட்டேங்காங்க? கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க, சுத்தமாக இல்லை. கவனிக்கணும், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது, தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது கட்டுப்படுவாங்க, கட்டுப்படுவாங்க. காலையில் ஒரு காரியம் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, இந்த இடத்துல சாட்சியாக சொல்கிறேன். காலையில் நான் வந்து பைக்கை நிறுத்திட்டு அம்மா இறங்கி அப்படி கடைக்கு போகிறேன்னாங்க. அவங்க இப்படி திரும்பினாங்க, கீழே இந்த பாய் அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சேர் போட்டு நல்லா உக்காந்துட்டு வண்டியை நான் முன்னால் மேலே கொண்டு வந்து நிறுத்துகிறேன். நீ யாருப்பா? அவங்க கேட்ட விதமே அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப அதிகார துணியில் அவங்க கேட்டாங்க, நீ யாருப்பா, இங்கே எதுக்கு வண்டி நிறுத்துகிறேன்? நான் அமைதியாக சொன்னேன், மேலே பில்டிங்கில் இருக்கும். அப்படி மேலே பில்டிங்கில் இருக்க, நீ தான் அவருடைய பையனா? ஆமாம், நான் தான் அவருடைய பையன். வாடகை கட்டில் அது பாட்டுக்குள்ள பட 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 படன்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கடையில் நின்றவங்க, கடைக்காரம்மா எல்லாம் சுற்றி நின்று இப்படியே பார்க்குறாங்க. அது பேசி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் நான் ஒரு சில காரியங்கள் மட்டும் சொன்னேன். அம்மா அந்த மாதிரி அப்பா அடிபட்டுச்சு, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சொன்னாங்க, 10 நாளைக்கு முன்னால் ஆச்சுல, இன்னும் கொடுக்கல, 2 மாதம் கொடுக்கல, அப்படி இப்படின்னு கச்ச 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 கச்சன்னு பேச ஆரம்பிச்சு. நான் ஒன்று சொன்னேன், அம்மா இப்போ என்னால் உங்கள்கிட்ட பேச முடியாது, இப்போ என்னால் உங்கள்கிட்ட பேச முடியாது. நாங்கள் ப்ரேயருக்கு வந்திருக்கிறோம், உங்கள் நம்பரை கொடுங்க, ப்ரேயர் முடிஞ்சோடனே உங்களுக்கு கூப்பிட்றேன், கூப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் எதுனாலும் பேசுங்க, எனக்கு இப்போவே வாடகை 10,000 ரூபா எடுத்து வை அப்படிங்கிறது கடன்னு பேசுச்சு. ஒரு செகண்ட் அவ்வளோதான். ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் மதியம் வந்து உங்கள்கிட்ட பேசட்டுமா? மதியம் பேசுறியாப்பா? அடுத்தது அந்த அம்மாவுடைய துணி சுத்தமாக மாறி போச்சு. அடுத்து வாப்பா போப்பா அப்படி மாறிடுச்சு. அது வரைக்கும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அம்மா, நான் ஒரு செகண்ட் கண்ணை மூடி அவ்வளோதான் சொன்னேன், ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் உச்சரிச்சுட்டு மறுபடியும் வரும்போது அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல கிரியேஷன் அந்த அம்மாவை அடங்கு. அப்புறம் அந்த அம்மா சிரித்து பேச ஆரம்பிச்சிருச்சு. ஃபோன் நம்பர் வாங்குது, என்னோடய ஃபோன் நம்பரை கொடுங்குது, எப்பா சீக்கிரம் கொடுத்துருங்கப்பா. கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க? கர்த்தர் என்ன பண்ணுறார்? மாற்றுகிறார், மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமாம், வாயை திறக்கும் பொழுது, சத்துரு வாயை திறக்கும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார், ஆவியானவர் கொடியேற்றுவார். நமக்காக முன்னால் நிற்கிறார் ஆவியானவர், இல்லையா? இல்லையா? அவர் கொடியேற்றுவார், நமக்காக அவர் பேசுவார். நம்ம வார்த்தையை அவங்க கேட்கறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். நம்ம வார்த்தையை நான் மதியம் வந்து பேசுவேன், அவ்வளோதான் சொன்னேன். சரிப்பா, அதோட முடிஞ்சிருச்சு. நாம் பேசுகிற வார்த்தையை கேட்பதற்கு கர்த்தர் அவங்களை என்ன பண்ணுவார்? அடக்குவார். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும், ஆவியானவர் நம்மோடு கூட அதிகமாக இடைப்படணும், ஆவியானவரோடு நாம் அதிக நேரங்கள் இடைப்பட்டு வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் அந்த ராஜா அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். ஆவி, தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. அவன் அடிமையாய் இருந்த இடத்திலேயே அதிகாரியாய் வந்தான், அடிமைப்பட்டு கிடந்த இடத்திலேயே அதிகாரியாய் வந்தான். அவன் மட்டும் இல்லைங்க, தானியேல், இல்லையா? தானியேல் புஸ்தகத்தில் நான் வசனம் எடுக்க வேண்டாம், டைம் இல்லை. தானியேல் புஸ்தகத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது தானியேலும் அப்படி தானே கொண்டு போகப்பட்டான். யோசேப்பு சிறைச்சாலையில் அடிமையா, அவனும் அங்கே தான் கொண்டு போகப்பட்டு அடிமைப்பட்டு கிடந்தான். தானியேலும் அதே போல தான் சிறைச்சாலையில் எங்கே பண்ணான்? அவன் எங்கே கொண்டு போகப்பட்டான்?
பாபிலோனுக்கு, பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போனப்பட்டான். அவனை குறித்தும் வசனம் இருக்கிறது. 4:18 தானியேல் 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற. எடுத்து வாசிப்போம். தானியேல் 4. அங்க கவனிக்கணும். அங்க பார்வோன் யோசேப்பு கிட்ட சொன்னா உனக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கு. இங்க பாபிலோனுடைய ராஜா யாரு? நேபுகாத் நேச்சார். யார் சொல்றியா? நேபுகாத் நேச்சார் தானியேலை பார்த்து சொல்ற உனக்குள்ள என்ன இருக்கு? ஆமா, உனக்குள்ள தேவனுடைய ஆவி உண்டு. அங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உயர்ந்த அதிகாரத்துல இருக்கிறாங்களோ அவங்களே சொல்றாங்க உனக்குள்ள தேவனுடைய ஆவி உண்டு, உனக்குள்ள தேவனுடைய ஆவி உண்டு. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை அந்த டைமுக்கு முன்னால அவங்க எப்படிதான் கிடந்தாங்க? அந்த நேரம் வருவதற்கு முன்னால எப்படிதான் கிடந்தாங்க? ஆமா, அடிமைப்படுத்தப்பட்டு தான் கிடந்தாங்க. சுயமா எந்த இது செய்ய முடியாத அளவுக்கு கட்டி போடப்பட்டு, அவ்வளவுதான். கைதி மாதிரி. கைதினா என்னதுங்க? கட்டப்பட்டவன். அவனால் எதையும் செய்ய முடியாது. அவங்க சொல்றதுக்கு கேட்டுட்டு அவங்க கொடுக்கறத சாப்பிட்டு அவங்க சொல்றது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதுதான் அடிமை. அவன் விருப்பத்தை அங்க செய்ய முடியாது. எஜமானுடைய விருப்பத்தை மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும். அதிகாரிகளுடைய விருப்பத்தை மட்டும்தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவன் தான் யோசேப்பும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவன் தான் யாருங்க? தானியேலும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன பண்றாருன்னு பாருங்க. அவருடைய ஆவியை அவர்களுக்குள்ள அனுப்பி, ஏன்னா அனுப்புறது யாருங்க? அவர் தான் அனுப்புறாரு. அவருடைய ஆவியை அவர்களுக்குள்ள அனுப்பி அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் எடுத்து நிலைப்படுத்துகிறார். சாட்சியாய் மாற்றுகிறார். சாட்சியாய் மாற்றுகிறார். 6 கடைசி தானியேல் 6 கடைசி வசனத்தை வாசித்தோம்னா அவன் காரியம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயமா இருந்ததுன்னு வசனம் சொல்லும். எல்லாத்துலேயும் தொட்டது எல்லாத்துலேயும் அவன் வெற்றி கண்டான். அவன் செஞ்சது எல்லாத்துலேயும் அவன் வெற்றி கண்டான். அவன் சொன்னது எல்லாத்துலேயும் வெற்றி கண்டான். தானியேலுடைய வாழ்க்கையில ஆவியானவர் பலத்த கிரியைகளை செய்து அவனை உயர்த்தி வைத்தார். அவனை உயர்த்தி வைத்தார். அதே 4வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தையும் அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். 5வது அதிகாரம் 11வது வசனத்திலையும் அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். உனக்குள்ள தேவ ஆவியானவர், உனக்குள்ள தேவி. 5:11 வாசிங்களேன். உங்களுக்குள்ள தேவயானி இருக்கிறார். ஆவி இருக்கிறது போதும். எல்லா இடத்துலயும் சொன்னா அவனுக்குள்ள தேவ ஆவி, அவனுக்குள்ள பரிசுத்தர் உன்னதமானவரின் ஆவி, தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள 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 இருக்க 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 அவன் வளர்ந்து கொண்டே இருந்தான். அவன் வளர்ந்து கொண்டே இருந்தான். அவனுடைய வளர்ச்சியை யாருனாலையும் தடுக்க முடியல. ஆனா வாக்குத்தத்தம் இருந்தது. அவங்க வாழ்க்கையில எல்லாம் வாக்குத்தத்தங்கள் இருந்தது. வாக்கு பண்ணப்பட்ட ஆவியானவரும் இருந்தார். அல்லேலூயா. வாக்கு பண்ணப்பட்ட ஆவியானவரும் அவன் வாழ்க்கைக்குள்ள இருந்தார். இன்னைக்கு நாம வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் உண்டு. வாக்கு பண்ணப்பட்ட ஆவியானவர், அது நீங்க தான் சொல்லணும். அது நீங்க தான் சொல்லணும். வாக்கு பண்ணப்பட்ட ஆவியானவர் எனக்குள்ள வாழ்றாரு, நான் அவரை துக்கப்படுத்தாம இருக்கேன்னு நம்ம தான் சொல்லிக்கிடணும். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். என் லைஃப்ல அதை குறித்து எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்க லைஃப்ல அதை குறித்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தருக்கும் தெரியும். அல்லேலூயா. அப்படியே ஒரே செகண்ட் கண்ணை மூடி, ஆண்டவரே இதுவரைக்கும் ஆவியானவரை உங்களை நான் துக்கப்படுத்தி இருப்பேன் என்று சொன்னால், என் வாழ்க்கையில் ஆவியானவர் துக்கப்படுவதற்கு ஏற்ற சூழ்நிலை வந்திருக்கும் என்று சொன்னால், ஆவியானவரை நான் கனவீனப்படுத்தி இருப்பேன்னு சொன்னா, என்னால் அவர் வருத்தம் அடைந்திருப்பார்னு சொன்னா, என்னை மன்னிங்க. எத்தனை பேர் அது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வாஞ்சியோடு கூட அதை கேட்குறீங்க? கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. அவர் நம் மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார். அவர் நம் மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார். அவருடைய வாசஸ்தலம் இங்கு இருக்கிறது. அவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். நம் மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் நம்மை மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார். இனி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் எந்த ஒரு நேரத்திலும் கனவீனப்படுத்தாதபடிக்கு கனப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
அவரோடு சேர்ந்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் யோசேப்பு தானியேலுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள மீட்டெடுத்து அவனை அதிகாரியாக உயர்த்தி வைத்தது போல அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரணுங்க. அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரணும். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. இது தேவனுடைய பிளான். இது தேவனுடைய பிளான். உங்களை குறித்து என்ன குறித்து கர்த்தருடைய பிளான் அங்கே நிறைய இருக்கு. கர்த்தருடைய திட்டம் நிறைய இருக்கு. ஆவியானவருடைய அந்த ஒத்தாசை, ஆவியானவருடைய அந்த ஒத்தாசை நமக்கு கண்டிப்பா தேவை. அது இருக்கும் பொழுது அதிகாரியாக உயர்த்தப்பட முடியும். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியும். இன்னைக்கு எவைகளுக்கெல்லாம் நம்ம அடிமைகளாக இருக்கிறோமோ, எவையெல்லாம் நம்ம அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அவையிலிருந்து வெளியே வர பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்க வாழ்க்கையின் அந்த அடிமைத்தனம் எல்லாம் காணாமல் போக நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த அடிமைத்தனம் எங்க வாழ்க்கையில காணாமல் போவதாக கர்த்தர் அதை எடுத்து போடுவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உயர்த்தப்படுவதற்கு, நீங்களும் நானும் வாழ்க்கையில உயர்த்தப்படுவதற்கு, உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு ஆவியானவர் ரொம்ப முக்கியம். ஆவியானவர் ரொம்ப முக்கியம். இது கர்த்தருடைய பிளான், கர்த்தருடைய பிளான். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துக்கு நேராக பைபிளை திருப்பலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். கவனிக்கணும், கடந்த நாளில் நம்ம ஒரு பிரசங்கம் கேட்டிருக்கோம். கவனிங்க, மீதியானியர்களை குறித்து ஒரு பிரசங்கம் கேட்டோம். ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. மீதியானியர்களை குறித்து ஒரு பிரசங்கத்தை கேட்டோம். அவங்களுடைய சுபாவம் என்னது, அவங்களுடைய கேரக்டர், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களால எப்படி எந்தெந்த வகையில் நம்மளுக்கு தொந்தரவு இருக்குது, அவங்களால எப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் அது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு பிரசங்கத்தை கேட்டோம். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது கிதியோன் மேலே ஆவியானவர் இறங்கினார். அதுக்கு அடுத்து நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணும் தெரியும். அதுக்கு முன்னால் நடந்த சம்பவம் என்னன்னு நமக்கு தெரியும். என்ன, மீதியானியர்கள் இஸ்ரவேலரை என்ன பண்ணி வச்சுருந்தாங்க? அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அவங்கள சிறைப்படுத்தி பிடிச்சு வச்சுருந்தாங்க. அங்கே யோசேப்பு அடிமைப்படுத்தப்பட்டிருந்தான், தானியேல் அடிமையாக கொண்டு வரப்பட்டான். இங்கே தேசமே அடிமையாக இருக்கிறது. கவனிங்க, இந்த இடத்துல முழு தேசமும் மீதியானியர்கள் வசமாக அடிமைப்பட்டு கிடக்குது. இங்கே கர்த்தருடைய பிளான் என்ன பண்ணும்? ஒன்று இருக்கு. என்ன? அடிமைப்பட்டு கிடக்கிற இஸ்ரவேல் ஜனங்க மீண்டும் விடுதலையாக்கப்படணும். மீண்டும் அதுதான் கர்த்தருடைய பிளான், அது கர்த்தருடைய திட்டமா இருக்கு. அப்போ கர்த்தருடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, செயல்படுத்துவதற்கு கர்த்தர் கிதியோனை என்ன பண்றாரு? ஒவ்வொரு நியாயாதிபதிகளை அவங்க தெரிந்தெடுத்து ஒவ்வொரு டைம்ல இருந்து அவங்களை விடுவித்து கொண்டு வர்றார். நாம வாசிக்கிற இந்த பர்டிகுலரான இந்த வேத பகுதியில் கிதியோனை கர்த்தர் என்ன பண்றாரு? தெரிந்தெடுத்து வைக்கிறார். இந்த கிதியோனுடைய பிரசங்கம் நம்ம பார்த்தோம், கிதியோனுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவன் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவனாமா, ரொம்ப பயப்படுகிறவன். அவனுக்குள்ள பயம் அதிகமா இருந்துச்சு. அவன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்தவன் சொல்லப்பட்டிருக்கு. அவன் எப்படி இருந்தானாமா? ஒளிந்து வாழ்ந்தான், ஒளிஞ்சிருந்தான், ஒளிந்திருந்து தன்னுடைய காரியங்களை அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். பயம் 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 பயம், பயந்து போய் இருந்தவன். அங்க ஒருத்தன் அடிமையா இருந்தான், இங்க ஒருத்தன் பயமா இருக்கான். இந்த பயத்தின் ஆவியோடு இருந்த அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பயத்தின் ஆவியோடு இருந்த அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் இறங்கி வருகிறார். அது கர்த்தருடைய பிளான், அது கர்த்தருடைய பிளான் தான். தேசம் விடுவிக்கப்படணும், தேசம் ரட்சிக்கப்படணும், அவன் உயர்த்தப்படணும். இங்க தேசம் ரட்சிக்கப்படணும் இங்க. அல்லேலூயா. அப்போ அதற்கும்
இதுவும் தேவனுடைய திட்டமா இருக்கிறபடினால இங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து கிரியைகளை நடப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம மூலமா தேசம் விடுவிக்கப்படணும்னு கர்த்தர் என்னைக்கோ வாக்கு கொடுத்துருக்கார். நீங்க எல்லாம் புறப்பட்டு போங்க, இது வாக்கு தத்துவம். இது நம்மளுக்கு ஒரு கிரேட் கமிஷன், ஒரு கமாண்ட், அது கட்டளை. புறப்பட்டு போ, சீசராக்கு புடி, அவங்களை என்ன பண்ணு, ஞானஸ்நானம் கொடு. இதெல்லாம் கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு தெய்வீக திட்டம், தெய்வீக பிளான். இது அவருடைய பிளானை செய்யணும் அப்படின்னு சொன்னா இங்க நமக்கும் என்ன வேணுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பப்படுகிற அனுபவங்கள் தேவைப்படுகிறது. அந்த மீதியானியருடைய அதிகாரத்தை உடைக்கிறதுக்கு, மீதியானியர் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை உடைப்பதற்கு தேவ ஆவியானவர் நமக்குள்ள வேணும். தேவ ஆவியானவர் நமக்குள்ள வேணும். இன்னைக்கு நாமும் ஒருவேளை கட்டப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு பயத்தோடு ஒளிந்து வாழுகிற அனுபவத்துக்குள்ள இருப்போன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது அவைகளிலிருந்து வெளியே வருவோம். அவைகளிலிருந்து வெளியே வருவோம். பயத்திலிருந்து வெளியே வர முடியும். ஒளிந்து வாழ்கிற, மறைந்து வாழ்கிற அனுபவங்களில் இருந்து, மறைந்து வாழ்கிற, ஏதோ சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர், மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவங்களில் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். யாருக்கு நீங்க மறைந்து வாழ்றீங்கன்னு தெரியல, யாரு இடத்துல இருந்து நீங்க மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு தலையை குனிஞ்சு முக்காடு போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னு தெரியல, அவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவதற்கு உங்களுக்குள்ள தேவ ஆவியானவருடைய வல்லமையை வைக்க விரும்புகிறார். ஓ ஹalleluya, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மறைந்து வாழுகிற அனுபவங்களை கர்த்தர் இந்த நாட்கள்ல மாற்றணும். முக்காடு போட்டு ஒளிந்து போகிற அனுபவங்களை கர்த்தர் மாற்றணும், மாற்றுவாராக. இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுங்க. ஓ இயேசுவின் நாமத்துல அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுங்க, அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுங்க. மறைந்து, இதுவரைக்கும் மறைந்து ஒளிந்து வாழ்ந்த வாழ்க்கை இயேசுவின் நாமத்துல நான் கடிந்து கொள்ளுகிறேன். ரீபா ஷகதி அந்தூரபலகத்துரதரனமா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. என்ன மறைய வைத்தவன் எவனா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன முக்காடு போட்டு ஒளிய வைத்தவன் எவனா இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் பெரியவ, என் அப்பா பெரியவ, என் ராஜா பெரியவ, என் அப்பா பெரியவ. மறைந்து வாழுகிற அனுபவம் இயேசுவின் நாமத்திலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். ஓ ரிகபல ஷகதி அந்துரமன ஹத்துரதரனமா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நான் ஒளியின் பிள்ளை, சொல்லுங்க, நான் ஒளியின் பிள்ளை, நான் ஒளியின் பிள்ளை. நான் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கவே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். நான் மறைந்து இருளில் வாழ்வதற்கு அல்ல, நான் மறைந்து மறைந்து வாழ்வதற்கு அல்ல, நான் ஒளியை வீசணும். நான் ஒளியின் பிள்ளை, இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். ஓ ரிபா ஷந்தரபலபஹத்துரதரனமா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கிதியோனுக்கு ஆண்டவர் அவன் மூலமா வெளிப்படுத்தினாருங்க, நீ மறைஞ்சது போதும், நீ ஒளிஞ்சது போதும், நீ பயப்பட்டது போதும், நீ அவனை அடிக்கிறதுக்கு ஒரு பெரும் படம் உனக்கு வேண்டாம். அவன் 5000 பேர் 10,000 பேர் 50,000 பேர் 1,00,000 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அவனை அடிக்கிறதுக்கு நீ பெரும் படம் வேண்டாம். 300 பேரை வச்சு ஆண்டவர் அடிச்சாருங்க, வெறும் 300 பேரை வச்சு ஆண்டவர் அடிச்சாருங்க. கர்த்தருடைய பட்டயம் அது கிதியோனுடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் அது கர்த்தருடைய பட்டயம். ஏனென்றால் தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கிறார், கர்த்தராகிய ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கிறார். அவன் பட்டயம் ஜெயிக்கும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இன்னைக்கு எங்க மறைந்து ஒளிந்து வாழ்கிற எங்க வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் நீர் மாற்றினதற்காக நன்றி. கிதியோன் மீதியானியர்களை ஜெயித்தான். இன்னைக்கு நாம ஜெயிக்க போறோம். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நம்ம வீடு ஜெயிக்கணுங்க, நம்ம குடும்பம் ஜெயிக்கணும், நம்ம பிள்ளைகள் ஜெயிக்கணும். ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தருடைய பிளான் இது, கர்த்தருடைய பிளான். நான் ஜெயிக்கணும், நம்ம சபை ஜெயிக்கணும், நம்ம சபை ஜெயிக்கணும். கவனிங்க, பேதுரு ஏசப்பா கூட இருக்கும்போதெல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு அவர் பின்னாலேயே போயிட்டு இருந்தான், அவர் கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருந்தான். ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு, ஆண்டவரை பிடிச்சு வச்சுட்டாங்க. பேதுரு பார்த்து சொல்லும் போது அவன் என்ன பண்ணிட்டான், மறுதளிச்சிட்டான். ஆனால் யார் கூட தான் இருந்தான்,
ஏசப்பா கூடவே தான் இருந்தான். அவர் கூடயே இருந்து அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவர் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அவர் கூடயே இருந்தா. ஆனா அவர் என்ன பண்றான்? மறுதளிக்கிறான். ஒரு நாள் வந்துச்சு. என்ன நாள்? பெண்டிகாஸ்டல் டே, பெந்தேகோஸ்தே நாள் வந்துச்சு. ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆவியானவரை பெற்றுக்கொண்டான். ஆவியானவரை பெற்றுக்கொண்டவன் மறைஞ்சு வாழ்ந்தானா? மறுதளிச்சானா? இல்லைங்க. முடங்கி கிறந்தவனை தூக்குனா. இயேசுவின் நாமத்துல நடன்னா அவன் எழுந்து குதிச்சு நடந்து நின்று போனான்னு வசனம் இருக்கு. ஒரு பிரசங்கம் பேசுறான், ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு பிரசங்கம் பேசுறான். ஆயிரக்கணக்கானவருடைய இருதயம் உடைக்கப்படுது. ரட்சிக்கப்படுறாங்கன்னு சொல்லக்கூடாது, இருதயம் உடைக்கப்படுது. இருதயம் உடைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் ஓடி வந்து சபையில சேர்க்கப்படுகிறார்கள். தேசத்துக்கு விடுதலையை கொண்டு வர்றான். ஜனங்களுக்கு விடுதலையை கொண்டு வர்றான். இயேசு கிறிஸ்து கூட இருக்கும் போது மறுதளிக்கிறான். ஆவியானவர் வந்த பிறகு எழுந்து நிமிர்ந்து நின்று அவர் வார்த்தையை தைரியமா சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல இன்னொரு காரியத்தை சொல்றேன். பேதுரு முதல்ல அவன் தண்ணியில நடந்தான், அந்த விசுவாச வார்த்தைகளை கேட்டு. ஆமீன். ஏசப்பா வாராரு, அவர் நடந்து தண்ணியில நடந்து வர்றாரு. அந்த சின்ன ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. நீ நடங்கிறாரு. உடனே அவன் என்ன பண்றான்? அதுக்கு மேல போக வேண்டாம், நடந்தான். அவன் முதல்ல பழகுனான், தன்னை பழக்கப்படுத்தி கொண்டான். இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் முதல்ல ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவங்களை பழக்கப்படுத்தி கொள்ளணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அனுபவமாக்கி கொள்ளணும். ஆவியானவரோடு இணைந்து வாழ்ற வாழ்க்கையை நீங்களும் நானும் அனுபவமாக்கி கொள்ளணும். அனுபவமாக்கி கொள்ளும் போது அவர் நமக்குள்ள இருந்து அனுபவமாக்கின பிறகு தேசத்துக்குள்ள போகும் பொழுது, பட்டணத்துக்குள்ள போகும் பொழுது அவர் அவன் மூலமாக ஜனங்களுக்குள்ள என்ன பண்றாருங்க? ஊடுருவி போகிறார். அங்கே அற்புதங்கள் நடக்கு, அங்கே அதிசயங்கள் நடக்கு, அங்கே சுகம் உண்டாகிறது, அங்கே விடுதலை உண்டாகிறது, அங்கே கட்டுக்கள் உடைக்கப்படுகிறது, அங்கே பார்வை திறக்கப்படுகிறது, முடவன் நடக்கிறான். சில பெரிய பெரிய அற்புதங்கள் அங்கே நடக்கிறது. அவன் ஃபர்ஸ்ட் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது கடலில் மேலே நடந்து தன்னை அனுபவப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறத வாசம் பண்றத நான் அனுபவப்படுத்தி கொண்டு பிறகு வெளியே போகும் பொழுது அங்கே தேவன் என் மூலமாக பலத்த காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். முதல்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், முதல்ல நான் அதை அனுபவமாக்கி கொள்ளணும். நல்ல 2 கரங்களை தட்டி எனக்குள்ள ஆவியானவர் வாழணும், எனக்குள்ள ஆவியானவர் ஜீவிக்கணும், எனக்குள்ள ஆவியானவர் இருந்து என்னை செயல்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற பிளான் பெருசுங்க. என்னை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்துல செய்ய போகிற பிளான் ரொம்ப பெருசு. ஆவியானவரை நான் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அவரோடு கூட தேசத்துக்குள்ள போகணும். கர்த்தர் இதெல்லாம் நடத்தணுங்க நம்ம வாழ்க்கையில. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். வேதத்துல நடந்திருக்கு, சரித்திரத்துல நடந்திருக்கு. நமக்கு முன்னால் இருந்த ஊழியக்காரங்க, நமக்கு முன்னால ரட்சிக்கப்பட்டவங்க எங்கிருந்து எங்கெங்கயோ வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜனங்களை ஸ்திரப்படுத்தி அவங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தி இருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அதை செய்ய வேண்டும். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கணும், ஆவியானவர் என் கூட இருக்கணும், ஆவியானவரோடு சேர்ந்து நான் வாழணும். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு அதை பழக்க வைத்து கொண்டு இருக்கிறார். அவர் சொல்றாருன்னா செய்வார். அவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா அவர் செய்ய போகிறார். அதை நாம எடுத்துக்கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவர் நடத்துகிற விதம் வேற மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் அவர் நடத்துகிற விதம் வேற மாதிரி போயிடும். அல்லேலூயா. அவன் பயம் யாருது? கிதியோனுடைய பயத்தை கர்த்தர் அந்த இடத்துல மாற்றினார். கிதியோனுடைய பயத்தை கர்த்தர் அந்த இடத்துல மாற்றிட்டார். வெறும் 300 பேரை வச்சு அந்த எதிரி படைகளை ஃபுல்லாக டோட்டலாக தும்சம் பண்ணி ஒன்னில்லாதபடிக்கு அழிச்சு இவர்களை ஜெயத்தை கொடுத்தார். அவன் பயத்தை போக்கினார், அவனை கர்த்தர் பிரபலப்படுத்தினார், அவனை வெளியே கொண்டு வந்தார், இரட்சகராக ஏற்படுத்தினார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளே செய்யணும்னா ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். தாவீதை எடுத்து பாருங்க, தாவீதை எடுத்து பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கைக்குள்ள ஆவியானவர் இருந்தார். ஓடிக்கிட்டே இருந்தான். எதுக்கு? ஆமா, சவுலுக்கு பயந்துட்டு ஓடிக்கிட்டே இருந்தான்.
சவுலுடைய அம்பு அவனை நோக்கி வந்துகிட்டே இருந்துச்சு. எத்தனை முறை தப்பிச்சு 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 ஓடினான். ஆவியானவருடைய அபிஷேகம், கர்த்தர் அவனை அபிஷேகித்து அவனுக்குள்ள ஆவியானவர் இருந்தார். அவன் காப்பாற்றப்பட்டான். தேசத்துக்கே தலைவனா வந்தான். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். அவனுக்குள்ளே அப்படிதாங்க வசனம் சொல்லி இருக்கிறது. தாவீது 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல 1 சாமுவேல் 16:13 வாசிக்கும் பொழுது, தாவீதின் மேல எடுத்து இன்னைக்கு காலையில் ஆரம்ப ஜபத்திலேயே ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் என்ன பண்ணிட்டார், நம்மளுக்கு உறுதிப்படுத்திட்டார். அபிஷேக நேரத்தில் இதெல்லாம் உறுதிப்படுத்திட்டே வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் மறுபடியும் நம்மளுக்கு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அபிஷேகம் பண்ணி 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 நம்மளை அப்படியே கர்த்தர் உயிர் அடைய செய்து எழுப்பி கொண்டே இருக்கிறார். வாசிங்க. அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். கவனிக்கணும், சாமுவேல் அபிஷேகித்து அவன் என்ன பண்றாரு, சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு இன்னைக்கு அபிஷேகம் பெற்றிடாதவங்க இந்நாள் முதற்கொண்டு சொல்லுங்க. இந்நாள் முதற்கொண்டு அபிஷேகத்தில் குறை உள்ளவர்கள், அபிஷேகத்தில் அந்த நிறைவை பெற்றிடாதவங்க, அபிஷேகமே இன்னும் பெற்றிடாதவங்க இந்நாள் முதற்கொண்டு அப்படிங்கிறதுல வாஞ்சையோடு இருப்போம் என்று சொன்னார். இந்நாள் முதற்கொண்டு தாவீதின் மேலே இருந்து வந்து இறங்கி அமர்ந்திருந்த அதே ஆவியானவர் நம்ம மேலே வந்து அமர்ந்திருப்பார். பெலிஸ்தியா வந்து நிற்க முடியாது, மீதியானியர் வந்து நிற்க முடியாது. கிதியோனுக்கு முன்னால் மீதியானியர் நின்னா, இவனுக்கு முன்னால் பெலிஸ்தியர் வந்தான், அவன் வந்தான், இவன் வந்தான், சீரியா ராஜா வந்தான், எத்தனையோ ராஜா வந்தான், எகென்ஸ்டா வந்து நின்னா. இவனுக்கு முன்னால நிற்க முடியாது. கர்த்தர் இவனோடு இருந்தா, எல்லாத்தையும் தட்டி தூக்கி வீசி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருந்தான். இவனுக்கு முன்னால எவனும் நிற்க முடியாத அளவுக்கு இவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கணும். ஆவியானவரோடு கூட நம்ம வாழ்க்கை இருக்கணும். ரொம்ப அதிகமாக நம்ம அதில் கட்டப்பட்டு இருக்கணும். அதிகமாக அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிறைஞ்சு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்க நம்முடைய நிலை நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா டெலிவரன்ஸ் தான், எல்லா விடுதலை தான் மாறிக்கிட்டே இருக்கும். கட்டப்பட்ட அனுபவங்கள், அடிமைத்தன அனுபவங்கள், எதிரி நாட்டினுடைய போடப்பட்ட எல்லா சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்படும். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது, ஆவியானவர் நமக்குள்ள வந்து அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இவை எல்லாம் நடக்கும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். ஞானஸ்நானம் பெற்று கரையேறிட உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதுக்கு முன்னால வனாந்தரத்துக்கு சத்துருவை ஜெயித்தார். கவனிக்கணும், நமக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கும்போது நிறைய சோதனைகள். இயேசு கிறிஸ்துவ அதான் இல்லையா? அதுக்கப்புறம் ஆவியானவராலே என்ன பண்றாரு, வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுற சத்துருவை ஜெயிக்க, அவருடைய வார்த்தைகள் மூலமா சத்துருவை ஜெயிக்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஆவியானவர், ஆண்டவருக்குள்ள இயேசு கிறிஸ்து 100% மனுஷன், 100% தெய்வீக சுபாவம் எல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த சோதனை நேரத்தில் அவர் முழுமையாய் மனித தன்மையில் இருந்தார். அந்த சோதிக்கப்படுகிற நேரத்தில் வசனம் அப்படிதான் எபிரேயர்ல சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் எல்லா சோதனைகளை சகித்து, அவருக்கு ஏற்பட்ட எல்லா சோதனைகளை ஜெயித்து மேற்கொண்டு வந்தார். அப்போ அவருக்கும் சோதனை இருந்தது, அவருக்குள்ள சோதனை இருந்தது. சத்துரு சோதிக்க, டெஸ்ட் பண்ண அவன் கொண்டு வந்தான். பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்ததுனால, பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்ததுனால எல்லா சோதனைகளையும் ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து ஜெயித்தார், கிதியோன் ஜெயித்தார், ஆமென், தாவீது ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், பேதுரு ஜெயித்தார். பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள எல்லாம் ஊற்றப்பட்டாங்களோ, பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள எல்லாம் ஊற்றப்பட்டு தேவ பிளானுக்குள்ள வந்தாங்களோ, அவர்கள் எல்லாரும் வெற்றி வாகை சூடினார்கள், எல்லாரும் வெற்றி கொண்டார்கள்.
இன்னைக்கு நாம கர்த்தருடைய பெரிய பிளானோடு கூட கர்த்தர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். பெரிய திட்டத்தோடு கூட கர்த்தர் நம்மளை இங்கே கொண்டு வந்து வைத்து இருக்கிறார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க, உடைச்சு தவிடு பொடியாக்கி அவருடைய பிளானை நம்ம மூலமா என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். இருக்கிற இடங்களில் அப்படியே நம்ம எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்குள்ள அந்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படுவதற்கு ஒரே நிமிஷம் நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னால் அப்பா பேசணும்னு சொன்னாங்க. டைம் ஆயிடுச்சுப்பா, பேசி அப்படியே ஜெபம் பண்ணிடுவோம். உட்காந்துக்குவோம். அவங்க பேசினதுக்கப்புறம் நம்ம இதை குறித்து நம்ம ஜெபிக்கலாம். இங்கே சேர் போட்டு உட்காந்துக்கிட்டீங்களா?